ஒரு மாதம் ஆனாலும் கெட்டு போகாமல் நல்ல மொறு மொறுன்னு இருக்கக்கூடிய உளுந்து முறுக்கு எப்படி பண்ணலான்னு தான் பார்க்க போகிறோம். கை வச்ச உடனே அப்படி எல்லாமே உடஞ்சி போயிடும். அவ்வளோத்துக்கு நல்ல க்ரன்ச்சியாக மொறு மொறுன்னு இருக்கும். இது பண்ணுறதுக்காக ஒரு கடாயில் 1/2 கப்பு உளுந்து போட்டு இதை நல்லா வறுத்துடுங்க. வறுத்ததுக்கப்புறமா இதை ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்து இது கூட 10 போல் நல்ல மிளகு சேர்த்து நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ ஒரு பவுலில் சல்லடை வச்சுட்டு நம்ம அரைச்சது எல்லாத்தையுமே நல்லா போட்டு சலிச்சு எடுத்துக்கலாம். இது கூட 2 கப் அளவுக்கு அரிசி மாவு வீட்டில் இடித்த அரிசி மாவு தான் எடுத்திருக்கேன். இதையும் நல்லா சலிச்சிட்டு 1 டீஸ்பூன் எள்ளு, 1/2 டீஸ்பூன் ஓமம், இது கூடவே 1/4 டீஸ்பூன் பெருங்காயத்தூள், உப்பு தேவையான அளவுக்கு, 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சூடாக்கிட்டு எண்ணெய் சேர்த்துருக்கேன். இவ்வளோ சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு தண்ணி சேர்த்துக்கோங்க. 3/4 கப்பு தண்ணியை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்ல டோவாக நம்ம வந்து பிசைஞ்சு எடுக்கணும். தண்ணி வந்து கொஞ்சம் சூடான தண்ணியாக சேர்த்துக்கோங்க, அப்போ தான் நல்லா வரும். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்ததுக்கப்புறமா இதை முறுக்கு மோல்டில் போட்டு நம்ம பிழிஞ்சு எடுக்க போகிறோம். நான் வந்து இந்த மாதிரி சின்ன சின்னதாக ஹோல்ஸ் இருக்கும்ல, இடியாப்பத்தோட கொஞ்சம் ஒரு பெரிய ஹோல், இதில் வந்து நம்ம பிழிஞ்சு எடுத்துடலாம். பார்க்க ரொம்ப சூப்பராக யூனிக்காக இருக்கும். இந்த மாதிரி ஒரு பிளேட்டுக்கு பின்னாடி இந்த மாதிரி பிழிஞ்சு விட்டுட்டு டேரெக்டாக எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுத்துருங்க. நல்ல கோல்டன் கலர் ஆகிறது வரைக்கும் திருப்பி திருப்பி போட்டு நம்ம பொரிச்சு எடுத்துடலாம். கோல்டன் கலர் ஆனதும் வெளியே எடுத்து ஒரு டிஷ்யூவில் போட்டு எக்ஸஸ் ஆகிருக்கக்கூடிய ஆயிலெல்லாம் போனதுக்கப்புறமா ஒரு கண்டெய்னரில் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. ஃபுல் டீட்டெயில் வீடியோ நம்ம சேனலில் இருக்குது, செக் பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.